வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஜூன் 9 2024 இன்றைக்கி நடந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமோட ஆன்சர் கீ என்னன்னு பார்க்கலாம். கிறிஸ்துவின் வருகையை அறிவித்த முன்னோடியான்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு யோவான், பி தான் ஆன்சர். ரெண்டாவது கொஸ்டின், தேம்பாவணியின் பாட்டுடை தலைவன் யார் அப்படின்னா டி ஆன்சர், வலன். முத்தொள்ளாயிரம் காட்டும் போர்க்கள சிறப்புடைய நாடு எதுன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆன்சர் சோழ நாடு. அப்புறம் தொல்காப்பியரோட இலக்கணம் ஒரு பாட்டு கொடுத்துருக்காங்க, அதோட இலக்கியம் கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆன்சர் பல்லு. அஞ்சாவது கொஸ்டின், சந்து இலக்கியம் அல்லது வாயில் இலக்கியம் என்று அழைக்கப்படுவது எதுன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆன்சர் பி தூது. பிறவினை சொற்களை கண்டறிகன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் வருவித்தான் திருந்தினான். பின்வரும் தொடரில் பூங்குழலி யாழ் மீட்டினாள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது என்ன தொடர்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் செய்வினை தொடர். ஒரு ஆன்சர் கொடுத்துருக்காங்க, அதுக்கு ஏற்ற மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 8வது கொஸ்டினில் அதுக்கு ஆன்சர் வணிக அறிவியல் முதலீட்டை பெறுவதற்கு பொருட்களை கண்டுபிடிக்கிறதா அப்படின்றது ஆன்சர். ஆன்சர் சி தான் இதுக்கு. திருக்குறள் மூலத்தை நேரடியாக படிக்க விரும்பியே தமிழ் பயில தொடங்கினேன் என்று கூறியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. காந்தியடிகள். தமிழக அரசின் பாவேந்தர் நினைவு பரிசினை பெற்ற முதல் பாவலர் அது யாருன்னா பி ஊமை கவிஞர் சுரதா. பகுத்தறிவு கவிஞர் என புகழப்படுபவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. உடுமலை நாராயண கவி. வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே எனும் தமிழ்தாய் வாழ்த்து பாடலை பாடியவர் பாவேந்தர் பாரதிதாசன். சி. ஒரு பாட்டு கொடுத்துருக்காங்க, அதோட மோனை கேட்டிருக்காங்க. இதில் உள்ள மோனை எதுன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆன்சர் பொழிப்பு மோனை. ஆன்சர் சி. எவ்வகை வாக்கியம் என கண்டறிகன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பூக்களை பறிக்காதேர். இது கட்டளை வாக்கியம். இமிலிசை இலக்கண குறிப்பு தருக. இமிலிசை வினைத்துகை. ஆன்சர் பி. மல்லிகை சூடினாள் என்பது என்ன பெயர்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது பொருளாக பெயர். ஆன்சர் சி. சங்க இலக்கியங்களில் கரகாட்டம் எவ்வாறு அழைக்கப்படுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. அது குடக்கூத்து. ஏ. யோக சமாதி உகந்தவர் சித்தரை என்றவர் அப்படி யாருன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு திருமூலர். வெட்ட வெளியை கடவுளாக வழிபடுபவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு கடுவெளி சித்தர். பாடை மக்கள் என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா பழமொழி பேசும் மக்கள். அப்புறம் ஒரு பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஆன்சர் பி. அதாவது மணிமேகலை சீத்தலை சாத்தினார், சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள், பெரிய புராணம் சேக்கிலார், திருவிளையாடற் புராணம் பரஞ்சோதி முனிவர். முடிக்கெழு வேந்தர் மூவர்க்கும் உரியது என அழைக்கப்படும் காப்பியம் சிலப்பதிகாரம். ஒரு பாட்டு கொடுத்துருக்காங்க, அதோட நீபவனம் என்பது என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அது கடம்பவனம். ஆன்சர் ஏ. இச்சொல்லின் நனந்தலை உலகம் அப்படின்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. அகன்ற உலகம் அப்படின்னா இதுக்கு மீனிங். பழமொழியின் நிறைவு செய்க. மரத்தை இலை காக்கும், மானத்தை பணம் காக்கும். ஆன்சர் சி த ஆன்சர். மோனை சொல்லை கண்டறி. மோனை சொல் கேட்டிருக்காங்க. நந்தவனம் நற்றமிழ். இதுதான் ஆன்சர். 27வது கொஸ்டின், பொருத்தமான பொருள் தேர்வு செய்க. நெல்லுக்காய் மூட்டையை கொட்டினார் போல அப்படின்னா ஒற்றுமையின்மை. ஒன்னோட ஒன்று உருண்டு ஓடும் இல்லையா, அப்போ ஒற்றுமையின்மை. இதுதான் ஆன்சர். புலமை பெருங்கடல் என அழைக்கப்படுபவர் உவே சாமிநாதர். காந்தியடிகள் தமிழகம் வந்த போதெல்லாம் அவரது மேடை பேச்சினை மொழிபெயர்த்தவர் திரு வி கல்யாண சுந்தரனார். ஆன்சர் சி. ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க, அது யார் சொன்னா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அது கால்டுவெல். ஆன்சர் சி தான் ஆன்சர். பார்த்துக்கோங்க. தமிழ் வடமொழியின் மகள் என்று, அது தனி குடும்பத்திற்கு உரிய மொழி, சமஸ்கிருத கலப்பின்றி அது தனித்தியங்கும் ஆற்றல் பெற்ற மொழி என கூறியவர் கால்டுவெல். தாதாசாஹேப் பால்கே விருது முதலில் தொடங்கப்பட்ட ஆண்டு எதுன்னு கேட்டிருக்காங்க. அது 1969. நாடகக்கலையை மீட்டெடுப்பதே நமது குறிக்கோள் அப்படின்னு சொன்னவங்க நா முத்துசாமி. பி அதான் ஆன்சர். பாரதியார் பாடிய பாடல்களுள் ஒன்று குயில் பாட்டு. சி இதான் ஆன்சர். அடுத்து வாளெங்கே நீண்டு எழுந்த வள்ளுகிரெங்கே டேஸ் கொடுத்துருக்காங்க. இதில் இரட்டர மொழிதல் பாடலின் ஆசிரியர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு கவி காலமேகம். இவங்க தான் ஆன்சர். மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்படுபவர், பகுத்தறிவு கவிராயர் என்று அழைக்கப்படுபவர் டேஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், உடுமலை நாராயண கவி. இவங்க தான் ஆன்சர். தவறான தொடரை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் தவறான தொடர் இந்தியாவில் முதல் பொது நூலகம் மும்பை நடுவண் நூலகமாகும். இதுதான் தப்பான ஒரு கூற்று. இதுதான் ஆன்சர். கரைபொரு அப்படின்றது இரண்டாம் வேற்றுமை தொகை. புறநானூற்றின் சில பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜி.யு. போப். பலவன் ஏவா வானூர்தி எனும் பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு. அப்புறம் ஒரு கொஸ்டின், புறநானூறு பாடலில் இந்த தலைப்பில் மொழிபெயர்த்தவங்க யாருன்னு கேட்டிருக்காங்க. ஜார்ஜ் எல்ஹார்ட்.
மனக்குரங்கு எனும் சொல்லிற்கு இலக்கண குறிப்பு வந்து உருவகம். பொருந்தா சொல்லை கண்டறிக. இதுக்கு ஆன்சர் வந்து 6. டி டி தான் ஆன்சர். பிழை திருத்தம் செய்க. மயில் அகவும் குயில் கூவும் ஆந்தை அலரும். பிழை திருத்தம் செய்க. வாழைப்பழ தோல் சறுக்கி ஏழைக்கிழவன் வியாழக்கிழமை கீழே விழுந்தான். இதுக்கு ஏதான் ஆன்சர். திருவிருத்தம் என்ற நூலின் ஆசிரியர் நம்மாழ்வார். திருக்கேதர பதிகத்தை பாடியவர் சுந்தரர். மார்கழி திங்களில் திருமால் கோயில்களிலும் வீடுகளிலும் ஓதப்படும் பாடல் திருப்பாவை. தமிழ் பெருங்காவலர் எனும் சிறப்பு பெயருக்குரியவர் தேவநேய பாவனார். சி த ஆன்சர். மரபு பிழைகளை நீக்கி எழுதுகன்னு கொடுத்துருக்காங்க. இல்லத்தின் அருகே புதிதாக கூரை போட்டனர், கூரை வேய்ந்தனர். இதுதான் ஆன்சர். பொருந்தா சொல்லை கண்டறியணும். இதுக்கு வந்து ஓங்கல் ஓசை தான் வந்துட்டு பொருந்தாத சொல். எதிர்ச்சொல் கண்டறிக. இதுக்கு வந்துட்டு சோர்வு. சி அதுதான் ஆன்சர். ஊக்கத்தோட எதிர்ச்சொல் சோர்வு. நீள் உழைப்பு பிரித்து எழுதுக. நீண்ட கூட்டல் உழைப்பு. இதுதான் ஆன்சர். உலகில் பல்வேறு பகுதிகளில் நடக்கும் நிகழ்வுகளை படமாக காட்டுவதற்கு பெயர் வந்துட்டு செய்தி படம். தமிழ் மொழியில் நவீன கதை இலக்கியத்திலே தொடக்கத்திலே செழுமைப்படுத்தியவர் யார்னா புதுமை பித்தன். தெருக்கூத்தை தமிழ் கலையின் முக்கிய அடையாளமாக உருவாக்கியவர் நா. முத்துசாமி. காந்தியடிகள் பெற்றோரிடம் அன்பாக நடந்து கொள்ள காரணமாக அமைந்த நூல் எது? சிரவண பிதுர்பத்தி. 11 என்றால் 18 அப்படின்னு அர்த்தம். இனியவை 40 பாடலின் ஆசிரியர் பூதஞ்சேந்தனார். பூவையும் குயில்களும் புலகை மண்டரும். இவ்வடியில் பூவையும் என்பது டேஸ் குறிக்கும் கேட்டிருக்காங்க. நாகனவாய் பறவைகள். உத்தரகாண்டம் எழுதியவர் யாருன்னா ஒட்டக்கூத்தர். ஏ ஆன்சர். வா என்ற வேர்ச்சொல்லின் வினைமுற்று என்னன்னு கேட்டிருக்காங்க. வந்தாள். அதுதான் வந்து வினைமுற்று. ராமன் வந்தான் எவ்வகை தொடர் என அறிந்து எழுதுகன்னு கேட்டிருக்காங்க. எழுவாய் தொடர். ஒரு அடியில் முதல் 3 4 சீர்களில் முதல் எழுத்து அளவுத்து நிற்க இரண்டாம் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது டேஸ் எதிகை ஆகும் கேட்டிருக்காங்க. மேற்கதுவாய் எதிகை. ஒரு பொறுத்துக்கு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டுக்கு வந்து ஃபஸ்ட்டு தான் ஆன்சர். ரெண்டாவதுக்கு வந்துட்டு கணினி மூலம் துணைநகல் எடுக்கும் இயந்திரம். மூணாவது வந்து ஜான் ஷெப்டு பாரன், அதுக்கு வந்துட்டு தானியங்கி பனை இயந்திரம். நாலாவதுக்கு வந்துட்டு மைக்கேல் ஆர்ட்ரிச், அதுக்கு வந்துட்டு இணைய வணிகம் அப்படின்னு ஆன்சர். ஏதான் ஆன்சர் இதுக்கு. தமிழ் பதிப்புலகின் தலைமகள் என்று போற்றப்படுபவர் சி.வை. தாமோதரனார். இதில் வந்துட்டு எந்த கூற்று வந்து சரின்னு கேட்டிருக்காங்க. இதில் வந்துட்டு தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம், ரெண்டாவது கூற்று வந்து கரெக்டு. கூற்று 2 மட்டும் சரி. பி த ஆன்சர். திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் அமைந்துள்ள அல்லூரில் திருவள்ளுவர் தவச்சாலையை அமைத்தவர் யார் அப்படின்னா இரா. இளங்குமரனார். ராசராச சோழனுக்கு கோயில் கட்ட வேண்டும் என்ற ஆர்வத்தை தூண்டிய கோயில் வந்துட்டு டி த ஆன்சர். ராசசி மேச்சுரம் கோயில். அகர வரிசைப்படுத்துக. இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சி. கேழ்வர் சாவகர் நசையி நல்குவர் பொழிக்கும் போத்து மஞ்சை. இதான் ஆன்சர். தா என்ற வேர்ச்சொல்லின் விளையாளையும் பெயர் வந்துட்டு தந்தவர். இதுக்கு சி. இதுக்கு வந்துட்டு டி. வேர்ச்சொல்லை தேர்வு செய்க. மலர் வீட்டுக்கு சென்றால் செல். இதுதான் ஆன்சர். ஒலி வேறுபாடு இணைந்து சரியான பொருளை எழுதுங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஆன்சர் வந்துட்டு கருப்பம் சுற்று சபதம். சூழ் ஷூல் சூல். இதுக்கு வந்துட்டு மீனிங் தான். பிழையற்ற தொடரை கண்டறிகன்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்துட்டு எங்கள் ஊரில் புலவர் ஒருவர் வாழ்ந்தார். இதுதான் ஆன்சர். திருவரங்கத்தில் நாயக்க மன்னர் மற்றும் அவரது பட்டத்தரசின் உருவங்கள் கம்பீரமாக காட்சியளிப்பது 40 அடி உயரத்தில். ஒரு பொறுத்துக கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஆன்சர் வந்துட்டு ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு கல்வி தொடக்கம், ரெண்டாவதுக்கு வந்துட்டு வித்யாபியாசம்க்கு வந்துட்டு கல்வி பயிற்சி, மூணாவதுக்கு வந்துட்டு தாளை மடல், நாலாவதுக்கு வந்துட்டு எழுத்து பயிற்சி. ஸோ வந்துட்டு டி ஆன்சர். எனக்கு வறுமையும் உண்டு மனைவி மக்களும் உண்டு அவற்றோடு மானமும் உண்டு என்று கூறியவர் யார் அப்படின்னா வந்து தேவநேய பாவனர். பயனில்லாத கள நிலத்திற்கு ஒப்பானவர்கள் கல்லாதவர்கள். திருக்குறளின் வழியில் துன்பப்படுபவர் நாவை காக்காதவர். ஒரு குறள் கொடுத்துருக்காங்க. இந்த குறளில் இடம்பெற்றுள்ள அணி என்னன்னு கேட்டிருக்காங்க. இது உவமை அணி. அப்புறம் வந்துட்டு ஔவையார் இயற்றிய நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. இது ஞானக்குறள் அப்படின்றது என்னோட ஐடியா. இதுக்கு என்னன்னு தெரியல. இதுக்கு மட்டும் கன்ஃபார்மாக ஆன்சர் தெரியல. குந்தி தின்றால் குன்றும் கரையும் என பழமொழி உணர்த்தும் பொருளை எழுதுக. இதுக்கு வந்துட்டு ஆன்சர் வந்துட்டு உழைக்காதவன்
செல்வம் அழியும். அகர வரிசைப்படுத்துக. இதுக்கு ஆன்சர் உடுக்கை, கணப்பறை, தவில், நாகாசுரம், படகம், மகுடி. பி தான் ஆன்சர். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சொல் வழக்கு கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு எது வரிசைப்படுத்தி எழுத சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் வந்துட்டு ஃபஸ்ட்டு சரி, ரெண்டாவது தப்பு, மூணாவது சரி. ஆன்சர் பி. பி தான் ஆன்சர். வெண்பாவுக்குரிய ஓசை செப்பல் ஓசை. ஒரு பொறுத்துக்கு கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்துட்டு மேட்ச் பண்ணணும். இதுக்கு வந்து ஆன்சர் வந்துட்டு பி தான் ஆன்சர். முல்லைப்பாட்டு நப்பூதனார், காசி காண்டம் அதிவீரம பாண்டியா, சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள், காலக்கணிதம் வந்துட்டு கண்ணதாசன். மீனாட்சி சுந்தரனார் தலபுராணங்களை பாடுவதில் சிறந்தவர். இதுக்கு வந்து நல்ல கொஸ்டின் கேட்க சொல்லியிருக்காங்க. இதுக்கு தலபுராணங்களை பாடுவதில் சிறந்தவர் யார்? இதுதான் கொஸ்டின். செந்தமிழ் இலக்கண குறிப்பு தருக. பண்பு தொகை. காவிய தரிசனம் என்னும் வடமொழி நூலின் தமிழ் நூலாக அமைந்தது என்னன்னு கேட்டிருக்காங்க. தண்டி அலங்காரம். ஒழுங்குபடுத்தி எழுத சொல்லியிருக்காங்க சொற்களை. இதில் வந்துட்டு ஆன்சர் வந்துட்டு இகழ்வேந்தர் சேர்ந்து ஒழுகுவார். இதுதான் வந்து ஆன்சர். மற்றதெல்லாம் மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க. இதுதான் ஆன்சர். ஆசியாவிலேயே வந்துட்டு மிக பழமையான நூலகம் என்று புகழுக்குரியது எதுன்னு கேட்டிருக்காங்க. தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம். மஞ்சள் காமாலைக்கு எளிய மருந்தாக இன்றும் பயன்பட்டு வரும் செடி என்னன்னு கேட்டிருக்காங்க. இது மூணுமே டி த ஆன்சர். உப்பள தொழிலாளர் ஓப்பு வாழ்க்கையை குறிக்கும் புதினம் என்னன்னு கேட்டிருக்காங்க. கரிப்பு மணிகள். பி த ஆன்சர். தினத்தந்தி நாளிதழில் பணியாற்றிய தமிழ் படைப்பாளர் அது யாருன்னு கேட்டிருக்காங்க. சிங்காரம். பி த ஆன்சர். முத்துராமலிங்க தேவரே தேசியம் காத்த செம்மல் என்று பாராட்டியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. திருவி கல்யாண சுந்தரனார். பி த ஆன்சர். ஐ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. தலைவன். ஃபிக்ஷன் என்னும் சொல்லின் தமிழ் சொல் என்னன்னு கேட்டிருக்காங்க. புனைவு. கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதில் பாட வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பாரதியார் பாடின பாட்டில் வந்துட்டு வலுவமதியை குறிப்பிட சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து என்ன ஆன்சர்னா சி. மரபு வலுவமைதி. மணிமொழி கோவை அடைமொழியால் குறிக்கப்படும் நூல்கள் வந்து என்னென்னு கேட்டிருக்காங்க. ஏ. நான்மணி கடிகை, முதுமொழி காஞ்சி, ஆசாரக்கோவை.